Assalamualaikum. Hi guys, welcome to my channel. எல்லாரும் எப்படி இருக்கீங்க? அல்ஹம்துலில்லாஹ் நான் நல்லா இருக்கேன். நீங்கள் நல்லா இருக்கீங்கன்னு நம்புறேன். புதுசா யாராவது என்னோட சேனலை பார்த்துக்கிட்டீங்கன்னா பாருங்க. என்னோட வீடியோஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணி Subscribe பண்ணி பக்கத்துல உள்ள பெல் ஐகானை கிளிக் பண்ணிருங்க. அப்பதான் நான் போடுற வீடியோட நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு உடனுக்குடன் வந்து சேரும். வீடியோ மிஸ் பண்ணாம பார்க்கலாம். இந்த vlog பாத்தீங்கன்னா ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும் உங்களுக்கு. ஸ்கிப் பண்ணாம பாருங்க. வாங்க இப்போ வீடியோக்குள்ள போகலாம். போன வீக் எடுத்தது இது. இதில் வந்து பசங்களுக்கு வந்து ஃப்ரைடே அண்ட் சாட்டர்டே வந்து ஸ்கூல் லீவ் விட்டுருவாங்க. அதோட வெளியில் கூட்டிகிட்டு போயிருந்தேன். அப்போ எடுத்தது தான். ஃப்ரைடே போகலை, சாட்டர்டே போனோம். அப்போ பார்த்தீங்கன்னா ஸ்மார்ட் பஜாரில் வந்து சில திங்ஸ்லாம் வாங்கினேன். எப்போவுமே சண்டே வந்து ஆஃபர் போடுவாங்க. ரீசனாக என்னத்துக்கு போட்டிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா இண்டிபெண்டன்ஸ் டே ஆஃபர் போட்டிருக்காங்க. இந்த அடுப்பு பார்த்தீங்கன்னா 7560 ரூபீஸ். ஆனால் இது வந்து ஆஃபரில் நம்மளுக்கு 1999 ரூபீஸ்க்கு தராங்க. இதோட ஒர்த்து எப்படி இருக்குன்னு தெரியல. அப்புறம் இது பார்த்தீங்கன்னா ப்ரெஸ்டீஜ் மேஜுக்கு. இதோட ரேட் பார்த்தீங்கன்னா 5695 ரூபீஸ்க்கு போட்டிருக்காங்க. அது இது வந்து இது எல்லாமே கம்பெனி தான், எதுவுமே இதாக இல்லை. அப்புறம் பார்த்தீங்கன்னா இதுக்கெலாம் பார்த்தீங்கன்னா 50% வந்து ஆஃபர் போட்டிருக்காங்க. என்ன ஆயில் எடுத்தாலுமே 50% போட்டிருக்காங்க. அப்புறம் பிங்கோக்கு வந்து பார்த்தீங்கன்னா பை ஒன் கெட் ஒன் அப்படின்னு போட்டிருக்காங்க. பரவாயில்லை, நம்ம வந்து ஹோல்சேல் கடையில் வாங்கினா கூட நம்மளுக்கு இந்த ரேட்டில் கிடைக்காது. எல்லாமே ஆஃபரில் வந்து கம்மியாக தான் இருந்துச்சு. அப்புறம் சில்வர் பாத்திரங்களுக்கெலாம் பார்த்தீங்கன்னா எப்போவும் வந்து பாதிக்கு பாதி தான். 500 ரூபாய்க்குள்ள பிளேட் எடுத்தோம்னா 250 ரூபா, 500க்கு எடுத்தால் 250 ரூபீஸ் அந்த மாதிரி தான் போட்டிருப்பாங்க. இந்த தடவை பார்த்தீங்கன்னா இண்டிபெண்டன்ஸ் டே ஆஃபருக்கு வந்து 70% ஆஃபர் போட்டிருக்காங்க. அப்போ வந்து நம்மளுக்கு வந்து அதோட 50% தான். இது 70% ஆஃபர் வந்து நம்மளுக்கு வந்து ரொம்ப சீப்பான விலையில் தான் கிடைக்கிது. பரவாயில்லை, ரேட் ரொம்ப கம்மியாக இருக்குது. இந்த பெட்ஷீட்லாம் பார்த்திங்கன்னா இந்த போர்வை 350 ரூபா. நம்மளுக்கு ஆஃபரில் வந்து 100 ரூபாய்ன்னு தான் போட்டிருந்தாங்க. அப்போ இது நல்ல ஒர்த்தாக தான் இருந்துச்சு எனக்கு பார்க்குறதுக்கு. தேவையில்லை, ரொம்ப தேவையில்லை தான். எப்படின்னா நார்மலாக எப்படி போட்டாலுமே அவங்க வந்து 250 ரூபாய் குறைஞ்சி எங்கேயும் கிடைக்காது. அப்புறம் இந்த வாட்டர் பாட்டில் பார்த்தீங்கன்னா இதோட ரேட் பார்த்தீங்கன்னா 200. ஒன்று வாங்கினா ஒன்று ஃப்ரீ, பை டூ கெட் ஒன் போட்டுருந்துச்சு. ஆனால் வந்து இது பில் போடும்போது 140 ரூபா, 114 ரூபீஸ் போட்டிருந்தேன். நான் அப்போ சொன்னேன், என்ன சிஸ்டர் ஒன்றுக்கு ஒன்று ஃப்ரீன்னு சொன்னேன், இதில் ரேட் அதிகமாக போடுறதில்ல, இது 100 ரூபீஸ் தானே வருது. என்ன சிஸ்டர் உங்களுக்கு ஆஃபர் வந்து ரொம்ப கம்மியாக தானே இருக்குது, நீங்கள் தான் தப்பாக பார்க்குறியா, ரேட் கம்மியாக இருக்குது. அப்புறம் தான் யோசிச்சு பார்த்தேன், ஆமாம் 200 விழுக வேண்டிய இடத்துல 140 ரூபா தானே விழுகுது, அப்போ நம்மளுக்கு ரொம்ப தான் குறைய விழுகுது அப்படின்னு நான் நினச்சிக்கிட்டு ஓகே அப்படின்னு சொல்லிட்டு வாங்கிட்டு வந்துட்டேன். ஏன்னா ஒன்றுக்கு ஒன்று ஃப்ரீ வந்து கம்பெனியோடைய ஆஃபரு. ஸ்மார்ட் பஜார் ஆஃபர் வந்து 16 ரூபீஸ் குறைச்சி போட்டிருக்காங்க. அப்போ வந்து நம்மளுக்கு வந்து ஒன்றுக்கு ஒன்று ஃப்ரீயும் கிடச்சிக்குது. 140 ரூபா தான் விழுகுது, 200 ரூபாய்க்கு உள்ள திங்ஸ். அப்போ அதில் ஆஃபர் தேவையில்லைன்னு வாங்கியாச்சு. அப்புறம் இந்த டவல் பார்த்திங்கன்னா 120 ரூபாயோ என்னமோ. இந்த டவல் ஆஃபரில் வந்து 60 ரூபான்னு போட்டிருந்தாங்க. லஞ்ச் டவல், அதோட பசங்களுக்கு வந்து சரி வாங்கி கொடுத்துருவோம் அப்படின்னு சொல்லிட்டு வாங்கியாச்சு. ப்ளூ கலர் வந்து என்னோடய பையனுக்கு, பொண்ணுக்கு வந்து பர்பிள் கலர் தான் பிடிக்கும், அதனால் வயலட் டவலுக்கு வாங்கியாச்சு. அப்புறம் இந்த 100 ரூபான்னு சொல்லியிருந்தேன்ல போர்வை, அதில் வந்து 2 வாங்கினேன். ஒன்று வந்து ப்ளூ கலரு, ஒன்று வந்து கிரே கலர், 2 வாங்கிட்டேன். புதினா மல்லி வந்து நம்மளுக்கு சமையலுக்கு தேவையான முக்கியமான திங்ஸில் ஒன்று, அதனால் அது வாங்கிக்கோன்னு சொல்லிட்டு அது முடிஞ்சிருந்துச்சு, அதுவும் வாங்கிக்கிட்டேன். மல்லி புதினாவை பொறுத்த வரைக்கும் நம்மளுக்கு வந்து வீணாக போகிற பொருள் இல்லை. நம்ம வந்து சமைச்சிட்டு மிச்சம் இருந்துச்சுன்னா துவையல் அரைச்சிக்கலாம். நான் வந்து இந்த சமயம் இந்த 1 மந்த்தில் வந்து புதினா மல்லி வாங்கி கொஞ்சம் வீணாக போயிடுச்சு. எப்படின்னு பார்த்தீங்கன்னா நான் எப்போவும் வாங்கி க்ளீன் பண்ணி வச்சுருவேன், கீஸில் போட்டு வைக்க மாட்டேன். வந்ததோடு அப்படியே கவரில் போட்டு வச்சிட்டனால ஒரு 2-3 டேஸ்லேயே அது வந்து வீணாக போயிடுச்சு. நான் எப்போவும் வந்து பிளாஸ்டிக் கண்டெய்னரில் போட்டு அதை வந்து கிள்ளி அழகாக கழுவி கட் பண்ணி எல்லாம் பண்ணி வச்சுருவேன். அப்படி வச்சுட்டேன்னா எப்படியும் எனக்கு வந்து 2 வீக் வரைக்கும் வரும், 1 வீக் அல்ல 2 வீக் வரைக்கும் வரும். ஃப்ரெஷ்ஷாக அப்படியே இருக்கும், நம்ம எப்படி வாங்கினோமோ அந்த மாதிரி. நான் அப்படி கட் பண்ணி வைக்காமல் இருந்துட்டேன். இந்த டைம் கட் பண்ணி வச்சுட்டேன், சூப்பராக இருக்குது.
அப்புறம் பார்த்திங்கன்னா உருளைக்கிழங்கு வந்து அந்த உருளைக்கிழங்கு கவரில் போட்டிருக்காங்கல்ல, அது வந்து காசு கூட உள்ளது, ரொம்ப சூப்பராக இருக்கும். கிழங்கு ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குது. நார்மல் கிழங்கு நல்லா தான் இருக்கும். இந்த கிழங்கு அதை விட கொஞ்சம் ரொம்ப டேஸ்ட்டாக இருந்துச்சு. அதனால இந்த தடவை நான் கவரில் உள்ள கிழங்கே வாங்கிக்கிட்டேன். அப்புறம் பார்த்திங்கன்னா மாம்பழம் வாங்கினேன். 1 கிலோ வந்து 80 ரூபான்னு போட்டிருந்தாங்க. அதோட 2 கிலோ வாங்கிட்டேன். சோளம் பார்த்திங்கன்னா ஸ்வீட் கார்ன் வந்து ஒன்று வந்து 5 ரூபா தான். ஒரு பீஸ் வந்து 5 ரூபீஸ்ன்னு போட்டுருந்துச்சு. அதுலேயும் கொஞ்சம் வாங்கிக்கிட்டேன். அப்புறம் சில திங்ஸ்லாம் வீட்டுக்கு தேவையானதெல்லாம் கொஞ்சம் கொஞ்சம் வாங்கிக்கிட்டேன். நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா இது வந்து இஞ்சி. அப்போ வந்து இஞ்சி கண்டிப்பாக வீட்டுக்கு தேவையான ஒன்று, அதில் வாங்கிக்கிட்டேன். 1/2 கிலோ வாங்கிக்கிட்டேன். சோயா சாஸ் வந்து தீர்ந்து போயிடுச்சு. இருந்துச்சு, டேட் பார்க்காம எடுத்துகிட்ட மேலே பொக்குன்னு வீணாயிடுச்சு. அதோட தூக்கி போட்டாச்சு. அப்புறம் பூடு பார்த்திங்கன்னா 2 இதில் ஸ்டோர் பண்ணி வச்சுருப்பேன். ஒன்றில் வந்து ரசப்பூடு, ஒன்றில் வந்து குழம்புக்கு போடுற பூடு. பெரிய பூடுன்னு பார்த்திங்கன்னா குழம்புக்கு போடுற பூடுங்கிறது மலம்பூடு. மலம்பூடு வந்து நான் சின்ன கண்டெய்னர்லேயும் பெரிய கண்டெய்னரில் பார்த்திங்கன்னா ரசப்பூடும் வச்சுருந்தேன். அதோட பூண்டு தீர்ந்துட்டனால என்ன பண்ணேன்னு பார்த்திங்கன்னா பெரிய இதில் உள்ளதுக்கு சின்ன இதில் கொட்டி வச்சுட்டு பெரிய இதை வந்து மாம்பழத்தை எடுத்து வச்சுருக்கேன். என்ன வந்து அந்த பூடு வச்சுருந்ததை வந்து கழுவலை. இப்போதைக்கு நான் சும்மா தான் கொட்டி வச்சேன். ஏன்னா இது வந்து ரொம்ப நாளைக்கெலாம் நம்ம மாம்பழம் வச்சு சாப்பிட போகிறதில்ல, இன்றைக்கி அல்லது நாளைக்குள்ளே தீர்ந்துறேன். அதனால் இப்போதைக்கு நைட் டைம் ஒரு 9:30க்கு மேலே தான் எடுத்து வச்சேன். அதனால சரி இப்போ டக்குன்னு கழுவி காய வச்சு வைக்க முடியாதுலன்னு சொல்லிவிட்டு சும்மா இப்போ வந்து ஸ்டோர் பண்ணி கொட்டி வச்சுட்டேன். சொல்லலாம் நம்ம வந்து இதை நெக்ஸ்ட்டு டைம் வந்து வாஷ் பண்ணி இதில் கழுவி காய வச்சுட்டோம்னா வெள்ளைப்பூடு வாங்கவும் தூக்கி கொட்டி வச்சிடலாம். வாங்கிட்டு வந்துட்டேன் வெள்ளைப்பூடுமே. இதை கழுவுனதுக்கப்புறம் தூக்கி கொட்டி வச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் இப்படி தான் ஆஞ்சி வச்சுருவேன். நல்லா கழுவிட்டு இப்படி ஆஞ்சி கிள்ளி வச்சிட்டோம்னா அந்த வடியில் அதுக்கு வச்சிட்டோம்னா தண்ணி கொஞ்சம் கொஞ்சம் இருந்தாலே அது ஃபில்ட்ரு பண்ணி கொடுத்துரும். நம்ம அதுக்கப்புறம் இதை வந்து ஒரு பிளாஸ்டிக் டப்பாவில் போட்டு வச்சிட்டோம்னா ஸ்டோர் பண்ணி 2 வீக் வரும் நம்மளுக்கு. நார்மலாக நம்ம வந்து கீஸ் பையில் போட்டு வச்சோம்னா எப்படியும் 2 நாள் 3 நாளில் கண்டிப்பாக கெட்டு போயிடுது, அழுவி போயிடுது அப்படியே. ஏன்னு பார்த்திங்கன்னா புதினா மல்லியில் வந்து கரம்பையோடு சில நேரத்துக்கு இருக்குது, அதை அப்படியே வச்சிடுறாங்க. அது வந்து நம்ம வந்து பார்க்காம கழுவாமல் பையோடு வச்சிட்டோம்னா அதனால் அழுவி போயிடுது. 2 நாள் 3 நாள் தான் அதோடைய டைம் இருக்குது. கிட்டத்தட்ட ஒரு 4 நாளுக்கு இருக்குது. அந்த மாதிரி இருந்துச்சுன்னா நம்ம கழுவி வாஷ் பண்ணி வச்சிட்டோம்னா நம்மளுக்கு 2 வீக் கூட இருக்குது, வீணாக போக மாட்டேங்குது. பசங்களுக்கு வந்து லன்ச் பார்த்திங்கன்னா இறால் பிரியாணி போட்டு கொடுத்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு எடுத்துருக்கிறேன். ஃப்ரான் தான் இன்றைக்கி வாங்கியிருக்கிறேன். அதை வந்து பசங்களுக்கு வந்து நம்ம வந்து பிரியாணி மாதிரி போட்டு கொடுத்துடலாம். மார்னிங் நேரத்தோடைய வேலையை ஆரம்பித்தாச்சு. காலையில் பார்த்திங்கன்னா பால் எடுத்து காப்பி போட்டுட்டு இறாலை எடுத்து வச்சுட்டு பசங்களுக்கு வந்து பிரியாணி கொடுத்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்திங்கன்னா வெஜிடபிள் வச்சு தான் நான் எப்போவுமே பிரியாணி போடுவேன். என்ன பிரியாணி போட்டாலும் சரி, மட்டன், சிக்கன், இறால் எதாக இருந்தாலும் சரி, நான் வந்து வெஜிடபிள் இல்லாமல் பிரியாணி போட மாட்டேன். இன்றைக்கி நான் வெஜிடபிள் எடுத்திருக்கேன். பட்டர் பீன்ஸு அல்லது பச்சை பட்டாணி இப்படி ஏதாவது ஒன்று திங்ஸு சேர்த்துக்குவேன். எதுவுமே இல்லாத பட்சத்தில் வெஜிடபிள் மட்டும் சேர்த்துக்குவேன். இன்றைக்கி கொஞ்சம் பட்டர் பீன்ஸ் இருந்தனால அதையும் சேர்த்துக்கிட்டேன். பிரியாணி வீடியோ ஆல்ரெடி நம்ம அதிகமாக போட்டிருக்கனால இப்போ வந்து நான் அவ்வளோக்கா எடுக்கலை, கொஞ்சம் கிளிப் தான் எடுத்தேன். அதை தான் இப்போ நான் வந்து ஷேர் பண்ணியிருக்கேன். ஸ்டவ்வை ஆன் பண்ணி குக்கரை வச்சுக்கோங்க. குக்கர் நல்லா ஹீட் ஆனதுக்கப்புறமா நெய், ஆயில் 2 சேர்த்து நல்லா அதுவும் நல்லா சூடானதுக்கப்புறம் பட்டை, கிராம்பு, ஏலம், அன்னாசி பூ எல்லாம் சேர்த்து நல்லா வெடிச்சதுக்கப்புறம் வெங்காயம் சேர்த்து வெங்காயம் மெரூன் கலர் ஆனதுக்கப்புறம் நம்ம எடுத்து வச்சுருக்கோம்ல காய்கறி திங்ஸு, வெஜிடபிள்ஸ் எல்லாத்தையும் சேர்த்து நல்லா வதக்கிக்குங்க. அது நல்லா வதங்கினதுக்கப்புறமா தக்காளி சேர்க்கும்போது தேவையான அளவு உப்பு சேர்த்துக்குங்க. தக்காளி சீக்கிரம் வதங்கிடும். அதுக்கப்புறமா நம்ம எடுத்து வச்சுருக்கிற இறால், பட்டர் பீன்ஸ் எல்லாம் சேர்த்து வதக்கிக்கிட்டு அப்புறம் இஞ்சி பூடு பேஸ்ட்டு பச்சை வாடை போனதுக்கப்புறமா பிரியாணி மசாலாவும் சேர்த்து நம்ம வந்து 2 கப் அரிசி எடுத்துக்கோம்னா 4 கப் தண்ணி சேர்த்து கொதிக்க வச்சுருங்க. நல்லா நுரைச்சி வந்ததுக்கப்புறமா பிரியாணி ரைஸையும் சேர்த்து நான் விசிலில் வந்து ஒரு 4 விசில் போட்டு எடுத்துக்கிட்டேன். அவ்வளோதான், பிரியாணி ரெடி ஆயிடுச்சு. பிரியாணியை வந்து தம்மை உடைச்சிட்டு பிள்ளைக்கு வந்து லஞ்ச் பாக்ஸில் போட்டு வச்சுட்டேன். அப்புறம் வந்து அவளுக்கு லஞ்சுக்கு வந்து ஸ்நாக்ஸ் பார்த்திங்கன்னா மாம்பழம் இருந்துச்சு, அதையும் கட் பண்ணி வச்சுட்டு பிரியாணிக்கு வந்து தொட்டுக்கிறதுக்காக இறால் வந்து கிரேவி பண்ணியிருந்தேன். இறால் வந்து ஃப்ரை பண்ணியிருந்தேன், அதையும் எடுத்து வச்சுட்டு ஒரு ஆஃபாயிலையும் போட்டு வச்சுட்டேன். நான் வந்து லஞ்சு, ஏன்னா பொண்ணு வந்து குழம்புலாம் சாப்பிட மாட்டேன், அதனால் காலையில் ஒரு 8:30க்கெலாம் சமைச்சு அவளுக்கு லஞ்ச் கொடுத்து விட்டாச்சு. இது பார்த்திங்கன்னா நம்ம வீட்டு கிச்சன் பார்த்தியெல்லாம் போன வீடியோலேயே நான் காமிச்சிருந்தேன். எப்படி இருக்குதுன்னு பார்த்திங்கன்னா ரொம்ப டஸ்ட்டாக, ரொம்ப அழுக்காக, ரொம்ப இதாக இருந்துச்சு. ஆயிலெலாம் பார்த்திங்கன்னா அங்கங்கே செதறி பார்க்கவே எனக்கு என்னோட இருந்துச்சு. எனக்கு உடம்பு சரியில்லாமல் போனதுலேருந்து நான் அதை துடைக்கவே இல்லை. அதனால் ரொம்ப இதாக இருந்துச்சு. முன்னாடி வந்து நம்ம வந்து ஸ்டிக்கர் ஒட்டியிருந்தோம், அதையும் இப்போ எடுத்துட்டோமா, அதனால் சீக்கிரம் இதாகிடுது. ஆனால் ஒரு 2 ஹவர்ஸ் ஆயிடுச்சு அதை நான் துடைச்சி க்ளீன் பண்ணி எடுக்கிறதுக்கு.
அவ்வளோதான். இது வந்து நெக்ஸ்ட் டே மார்னிங் எடுத்தது. மார்னிங் என்ன பண்ணேன்னு பார்த்தீங்கன்னா, பாலை ஊற்றி காப்பி போட வச்சுட்டு, இன்றைக்கி வந்து நான் விசில்லையே வந்து ரைஸை போட்டேன். ஏன்னா ஏற்கனவே குக்கரில் வந்து என்னோடய ஹஸ்பண்ட் வந்து பிரியாணி கொண்டு வந்தாங்க, அது இருந்துச்சு. சரின்னு சொல்லிவிட்டு அதை வச்சுருவோம்னு சொல்லிட்டு வச்சுக்கிட்டு, பொண்ணு வந்து பிரியாணி சாப்பிட மாட்டேன்னு சொல்லிட்டா, அதனால் அவளுக்கு வந்து சுட்டு பனஞ்சு வச்சு, ஊடக மீன் வந்து பார்த்திங்கன்னா அதில் ஒரு 2 3 கிடந்துச்சு. அதை வந்து அவளுக்கு பொரிச்சு கொடுத்துட்டா வந்து குழம்பு ஊற்றிக்கிட்டு சாப்பிட்றான்னு சொல்லிட்டு எடுத்து வச்சுட்டேன். இது பார்த்திங்கன்னா மிக்ஸி கிரைண்டரு இப்படி தான் வந்துச்சு. மாவாட்டி கஷ்டப்படாதேன்னு சொல்லிட்டு இப்போ வந்து நம்ம ஸ்வீட் கார்ன் சோளக்கதிர் இதுகளை கூட உரித்து கஷ்டப்பட்டு சாப்பிடாதேன்னு சொல்லிட்டு அதுக்கு கூட ஒரு மிஷின் தயாரிச்சிட்டாங்க. ஏன்னா அது ஒரு கஷ்டமான வேலை, அதனால் அதை கூட இப்படி நீங்கள் ஈஸியாக பண்ணுங்கன்னு சொல்லிட்டு பண்ணிட்டாங்க. இப்படிலாம் திங்ஸு ஒன்று ஒன்றா வர வரதான் வேலை பார்க்குறதே குறைஞ்சி போயிடுச்சு. பெண்களுக்கு வேலைன்னா என்னென்னு தெரியாமல் போயிடுச்சு. ஆனால் இதுவும் கொஞ்சம் ஈஸியாக தான் இருக்குது. பிள்ளைகளுக்கு வந்து காலையில் ஸ்நாக்ஸ் பாக்ஸ்லேயோ எதுலேயும் வந்து ஸ்நாக்ஸ் போட்டு கொடுக்குறதுக்கு இது கொஞ்சம் நல்ல ஈஸியான வேலையாக தான் இருந்துச்சு. வச்சு ஒரு 2 நிமிஷத்தில் ஃப்ரெஷ் பண்ணாலே போதும், மேலே பொழு பொழுன்னு கொட்டிடுது. இதை வந்து என் பொண்ணு தான் எடுத்தா, வாங்கிட்டு வாங்கம்மா இது நல்லா யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு சொல்லிட்டு சரி எடுன்னு சொல்லிட்டு எடுத்துகிட்டு வந்தேன். ஆனால் ஓப்பன் பண்ணும்போது என் மகன் சொல்லிட்டான், முடியாது நான் தான் இதை ஓப்பன் பண்ணுவேன் அப்படின்னு சொல்லிட்டு வாங்கி அவன் தான் ஓப்பன் பண்ணான். சரி நீ ஓப்பன் பண்ணிட்டேல, நான் தான் இதில் ஃபஸ்ட்டு ப்ரெஸ் பண்ணி எடுப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு அவள் ஃபஸ்ட்டு வந்து அவளோட சோளத்தை எடுத்து அவள் வந்து 2 3 திருப்பி பார்த்தா வரல. அப்புறம் ஒரு வழியாக வச்சு ஒரு 10 நிமிஷம் ஆயிடுச்சு அவள் எடுத்து முடிக்கிறதுக்குள்ளே. இவன் என்ன பண்ணா, நீ இதை எடுத்துட்டேல, ஏன் இதை நான் தான் எடுப்பேன். ஒரு 2 நிமிஷம் 3 நிமிஷம் தான் டக்குன்னு வச்சு ப்ரெஸ் பண்ணி சுற்றினா கரெக்டாக வச்சுட்டான் போல, பலன்னு கொட்டிருச்சு அப்படியே அழகா. அவங்களுக்கும் சிரிப்பை பார்க்கணும், அவ்வளோ சந்தோஷமாக அவ்வளோ ஹாப்பியாக இருக்கும் போல அப்படிலாம் பண்ணுறது அவங்களுக்கு. வந்து பார்த்திங்கன்னா ஈவினிங் போல் எடுத்தது, நல்ல மழை எங்கள் ஊரில். அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா மழை நேரத்துலேயே நம்மளுக்கு சுட சுட ஏதாவது சாப்பிடணும் போல இருக்கும். வடை பஜ்ஜி போண்டா இந்த மாதிரி எண்ணெய் பலகாரம் சாப்பிடக்கூடாதுன்னு சொன்னனால நான் வந்து பார்த்திங்கன்னா கேசரி பண்ணுவோம்னு சொல்லிட்டு கேசரி தான் எடுத்துருக்கிறேன். ரவா கேசரி பண்ணினேன். பாருங்கள், நான் எடுத்தது வந்து ரொம்ப சின்ன தவாவாக எடுத்துட்டேன். எப்போவுமே அளவு வந்து சில பொருள்களுக்கு வந்து நம்மளுக்கு தெரியாது இவ்வளோ வரும்னு சொல்லிட்டு நம்ம நார்மலாக ஒரு சின்ன இதை எடுப்போம். நான் ரவையை வந்து கொஞ்சம் அதிகமாக சேர்த்துட்டேன் போல, அதனால் அப்படியே செதறிடுச்சு. நம்ம ஒரு வேளைக்கு 2 வேளை வரும்னு சொல்லுவாங்களே, அது இதுதான் போல். இதோட நம்ம எப்படி வைக்க முடியும்னு சொல்லிட்டு ஸ்டவ்வை வந்து ஸ்லோ பண்ணி வச்சுட்டு அடுப்பை வந்து தொடச்சி க்ளீன் பண்ணி வச்சுட்டு அப்புறம் தான் மறுபடியும் கிளற ஆரம்பித்தேன். நான் எப்படி கேசரி பண்ணியிருக்கேன்னு பார்த்தீங்கன்னா, நெய்யில் வந்து முந்திரி கிஸ்மிஸ் எல்லாம் வதக்கிட்டு அதுக்கப்புறமா நான் 2 கப்பு தேங்காய் பால் சேர்த்துக்கிட்டேன். அதில் அளவு உப்பு, ஃபுட் கலரு, அப்புறம் சுகர் சேர்த்துக்குங்க. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஏலக்காய் பொடியும் சேர்த்துக்குங்க. ஏலக்காய் சேர்த்தோம்னா அந்த ஃப்ளேவர் வந்து ரொம்ப சூப்பராக இருக்குது. தேங்காய் பால் நல்லா சூடானதுக்கப்புறம் ரவையை கொட்டி கிண்டிக்குங்க. 1 கப்பு ரவைக்கு 2 கப்பு தேங்காய் பால் சேர்த்து. இன்னொரு பார்த்தீங்கன்னா மில்லட் தோசை தான் ஊற்றிருந்தேன். பசங்களுக்கு வந்து அதான் ஹெல்த்தியான ஃபுட்டு கொடுக்க முடியாதனால இப்படி ஏதாவது ஒன்று பண்ணி தானே கொடுக்க வேண்டியதாக இருக்குது. அதனால் இதில் வந்து நான் வந்து கேப்பை சேர்த்துருக்குறேன். கேப்பை சேர்த்து அரிசி மாவில் கேப்பை சேர்த்துருக்கேன், அவ்வளோதான், வேறு ஒன்றும் சேர்க்கலை. திணையரிசி எப்பவும் சேர்ப்பேன், இன்றைக்கி வந்து கொஞ்சம் கேப்பை சேர்ப்போம்னு சொல்லிட்டு சேர்த்தாச்சு. இன்ஷால்லா நெக்ஸ்ட்டு வந்து வரகரிசி எடுத்து வச்சுருக்கேன், அதில் தான் பண்ணினேன். அதுக்கிடையில் பார்த்திங்கன்னா ஈவினிங் ஸ்கூல்லேருந்து ஃபோன் பண்ணிட்டாங்க, பொண்ணுக்கு ரொம்ப முடியாமல் இருக்க கூட்டிகிட்டு போங்கன்னு. சரியான காய்ச்சல். இன்ஷால்லா அதுவாக பண்ணுங்கள். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார்